அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற அந்த 3 பேர் யார்? இவரை நான் பார்த்ததே இல்லை. திடீர்னு ஒரு அறிமுகம் கிடைச்சிச்சு. அவரால் ஒரு தொழில் கிடைச்சிச்சு. அதை வச்சு நான் இன்னைக்கு பல கோடிகளை சம்பாதித்தேன். அவர் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாரு, நட்பு பாராட்டினார், நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்தினார்னு சொல்கிறேன். சில பேரை வாழ்க்கையில் சந்திச்சதுனால ஒட்டுமொத்தமாக இழந்து நடுத்தருவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சந்திப்பு அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திப்பின் மூலியமாக வாழ்க்கையினுடைய உச்சத்தை ஒரு காலத்திலே தொடுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எடை போட்டுருவாங்க. கண்ணுல பார்த்த உடனேயே இது 10 பைசாவுக்கு தேராதுப்பாங்கிற மாதிரியும், அதே போல கண்ணுல பார்த்த உடனேயே இது எதிர்காலத்துல நமக்கு பெரிய வினையா மாறுமப்பா அப்படிங்கிற விஷயத்திலையும் அவர்கள் எடை போட்டு விடுவார்கள். என்ன ஒண்ணுனா இது சரராசி அப்படிங்கிறதுனால அந்த முடிவை சட்டுன்னு எடுத்துருவாங்க. இயல், இசை, நாடகம், கேளிக்கை இந்த மாதிரி விஷயங்களை, இந்த லக்ஸரிகளை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்ல எப்பயுமே ஒரு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல வாசனையோடு இருக்கணும். வாசனாதி திரவியங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு லட்சுமி கடாட்சியமா இருக்கணும். அழகான பொருள்கள் எல்லாம் என்னை சுற்றி இருக்கணும். என்னை பார்த்தாலே ஒரு வசீகரம் இருக்கணும். என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் ஒரு வித்தியாசமானதாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்துல பார்த்து 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 துலாம் ராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி அந்த பொருட்களை கலெக்ட் பண்றதுல அவர்களை மாதிரி கைதேர்ந்தவர்கள். 1947 அப்படிம்பாங்க. இந்த வருடத்திலே இந்த மாதத்தில் எப்படி எவ்வளவு துல்லியமா சொல்ல முடியும்? நாங்க துல்லியத்துக்கு தாயா பிறந்த ஆட்கள் அப்படின்ற மாதிரி அந்த துல்லியமான விஷயங்களை ரொம்ப கணக்கு போட்டு வச்சு அதை பாயிண்டா பேசும்போது சபையில ஆடி போடுவாங்க. எதிர்க்க இருக்கிறவங்க வாதம் பண்ணவே முடியாது. சூடப்பா சரராசி ஜனித்த பேருக்கு சுகமில்லை லாபாதிபதியினாலே. ஆடப்பா அகமும் பொருளும் நிலமும் சேதம். அப்பனே அரிட்டமடா அரசரால் தோஷம் உண்டு. திடமான திரவியங்கள் செல்வம் கொடுத்தாரே, ஆனால் முறையா உங்க ஜாதகப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய திதிப்படி, உங்களுடைய கரணப்படி உங்களுக்கான ஆலயம் இது. உங்களுக்கு யாரு கொடுக்கிற கடவுள், உங்களை யாரு கெடுக்கிற கடவுள் அப்படின்லாம் அமைப்பு இருக்கு. கடவுள் என்னையா கெடுப்பாரு அப்படின்னா சில அமைப்புகள்ல சில விஷயங்கள் எதிராகவும் திரும்பிவிடும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற 3 பேர் யார் அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அந்த 3 பேர் யார் அப்படிங்கிறத பத்தின பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல ஜோதிடர் கோகுல கண்ணன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற அந்த 3 பேர் யார் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த துலாம் ராசிக்காரங்களுடைய குண இயல்புகள் இது எப்படி இருக்கும் சார்? துலாம் ராசி அது பாருங்க, காலச்சக்கரத்தினுடைய ஒரு 7வது ராசி அப்படின்னு பேர். 7ஆம் இடத்துல இருந்து தான் ஒரு வாழ்க்கை இன்னொரு பிம்பமே பரிணமிக்குது. அதாவது ஒருத்தர் பிறக்கிறோம், படிக்கிறோம், வித்தைகளை கற்றுக்கிறோம், நிறைய விஷயங்களை குருமார்கள் வழியில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை பண்ணுறோங்கிற ஒரு அமைப்பு வருது பாருங்க. அந்த 7ஆம் இடம், அதுக்கப்புறம் 8ங்கிற அவமானம் இருக்குது, அதுக்கப்புறம் பாக்கியம் இருக்குது, அதுக்கப்புறம் தொழில் இருக்குது, அதுக்கப்புறம் லாபம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அயன சயன போக சுகங்கள் எல்லாம் மறுஜென்ம அமைப்பு. இதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய 12 பாவங்களாக சொல்லப்பட்ட அந்த அமைப்பில் துலாம் ராசி காலச்சக்கரத்திற்கு 7வது ராசி. சுக்கிரனை அம்சமாக பெற்றவர்கள். சுக்கிரன் அந்த வீட்டில் மூலத்திரிகோண அமைப்பும் பெறுகிறார். அந்த வீட்டில் சூரிய பகவான் நீச்சமும் அடைகிறார். அப்போ இந்த சுக்கிரனை அம்சமாக பெற்றதுனால இவர்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுலேயுமே ஒரு துல்லியமான ஒரு ஆட்கள். அந்த தராசு பாருங்க, சின்னதாக இருக்கும், ஆனால் அது போடுற எடை பெருசாக இருக்கும். அதனுடைய மதிப்பு அது பார்த்து ஒரு பாயிண்ட்டை கூட கம்மியாக காட்டவே காட்டாது. அப்படி காட்டினா 2 பேருக்குமே இழப்பு. அதனால துலாம் ராசிக்காரர்கள் எப்பயுமே அந்த கணக்கு போடுவதிலே, லாப கணக்கு போடுவதிலே, நட்ட கணக்கு போடுவதிலே, நியாயத்தை சொல்லுவதிலே துல்லியமானவர்களாக இருப்பார்கள். அதனால தான் துலாம் ராசிக்கு துல்லிய ராசினோட பேர் வச்சிருக்கலாம். இவர்களுடைய மனசாட்சிங்கிற நீதிமன்றத்தில் ஒருத்தர் இடம்பெறுவது என்பது மிகப்பெரிய கடினம். துலாம் ராசிக்காரர்கள் எடை போட்டுருவாங்க. கண்ணுல பார்த்த உடனேயே இது 10 பைசாவுக்கு தேராதுப்பாங்கிற மாதிரியும், அதே போல கண்ணுல பார்த்த உடனேயே இது எதிர்காலத்தில் நமக்கு பெரிய வினையா மாறுமப்பா அப்படிங்கிற விஷயத்திலையும் அவர்கள் எடை போட்டு விடுவார்கள். என்ன ஒண்ணுனா இது சரராசி அப்படிங்கிறதுனால அந்த முடிவை சட்டுன்னு எடுத்துருவாங்க. எடை போட்டதுக்கு அப்புறம் காத்திருக்கிறது, பொறுமை காக்கிறது, இதுக்கப்புறம் வேணுமா வேணாமாங்கிற நிதானிக்கிறது, இதெல்லாம் இவர்களுக்கு யார் கொடுப்பா அப்படின்னா இவர்கள் ராசிக்கு 4, 5 கூடைய சனி ராசி மேல உச்சம் பெற்று இருந்தால், அல்லது சனி பகவானுடைய அமைப்புல இந்த சுக்கிரன் தொடர்பு பண்ணி இருந்தால்
சில விஷயங்களை நிதானித்து பொறுமையாக முடிவெடுப்பார்கள். இல்லைன்னா வேண்டாம்னு வந்தால் வேண்டாம், வேணும்னு வந்தால் வேணும் அப்படின்ற ஒரு மனநிலை துலாத்திடம் எப்பொழுதுமே இருக்கும். அதே போல் அந்த சுக்கிரன் அப்படின்னா லௌகீகமான சுகங்கள் அத்தனையுமே சுக்கிரனுடைய அம்சம்னு சொல்கிறான். அதனால தான் அசுர குரு அப்படின்னு சொல்கிறான். இயல், இசை, நாடகம், கேளிக்கை இந்த மாதிரி விஷயங்களை, இந்த லக்ஸரிகளை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களில், எப்பயுமே ஒரு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களில், வாசனையோடு இருக்கணும், வாசனாதி திரவியங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கணும், அழகான பொருள்கள் எல்லாம் என்னை சுற்றி இருக்கணும், என்னை பார்த்தாலே ஒரு வசீகரம் இருக்கணும், என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் ஒரு வித்தியாசமானதாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் பார்த்து 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 துலாம் ராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி அந்த பொருட்களை கலெக்ட் பண்ணுறதுல அவர்களை மாதிரி கைதேர்ந்தவர்கள், ஒரு விஷயத்தை அழகை ரசிப்பவர்கள் யாரும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இதையெல்லாம் இவர்கள் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். துலாம் ராசிக்காரங்களுடைய குண இயல்புகள் சொன்னீங்க. இப்ப இந்த சாதாரணமா இருக்க துலாம் ராசியை கோடீஸ்வரரா மாற்றக்கூடிய அந்த 3 பேர் யார் சார்? துலாம் ராசிட்ட நான் இன்னொரு ஒரு சிறப்பு குணத்தை பார்ப்பேன். பணம் இருந்தாலும் பதவி இல்லைன்னாலும் தன்னை எப்பயுமே சாதாரணமான ஒரு ஆட்களாக காட்டிக்கொள்வதே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சனி உச்சம் பெறதுனால மனதிடம், அந்த வந்து இருக்கிறத வச்சு அதை எப்படி தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டுறது, தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எப்படி ஒரு இடத்துல காரியம் சாதிக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப டெக்னிக்காக கையாளக்கூடிய அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல்ல வந்து யோகாதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் உங்களுடைய ராசிநாதன், இவர்கள் தான் வந்து யோக கிரகங்கள். அந்த 3 பேர் தான் உங்களை எப்படிடா வாழ்க்கையில் உச்சத்துக்கு கொண்டுட்டு வரணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள். அவர்களுடைய தசை புத்தி இந்த நடக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கான ஆள் அம்பு சூழ்நிலை நெட்வொர்க் சிஸ்டம்னு சொல்கிறாங்களே, இவரை நான் பார்த்ததே இல்லை, திடீர்னு ஒரு அறிமுகம் கிடச்சிச்சு, அவரால் ஒரு தொழில் கிடச்சிச்சு, அதை வச்சு நான் இன்றைக்கி பல கோடிகளை சம்பாதித்தேன், அவர் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாரு, நட்பு பாராட்டினார், நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்தினார்னு சொல்கிறோம். சில பேரை வாழ்க்கையில் சந்திச்சதுனால ஒட்டுமொத்தமாக இழந்து நடுத்தருவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து புதன். அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திப்பின் மூலியமாக வாழ்க்கையினுடைய உச்சத்தை ஒரு காலத்திலே தொடுவார்கள். நிறைய வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை கனகச்சிதமாக பயன்படுத்தி அந்த சந்திப்பை உரித்தான ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்வார்கள். அதற்கு இவர்களுக்கு முதல் தர யோக கிரகமான புதன் பகவான் இவர்களுக்கு துணை புரிகிறார். அது என்னையா முதல் தர யோகர், அவரே விரையாதிபதியாச்சே, நிறைய விரயங்களை உங்களுக்கு செய்வார் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்கள் நிறைய விரயப்படுவார்கள். எப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தினுடைய நீதி நேர்மையை யோசிக்கிறதுக்கு, சரி தப்பு எதுன்னு கணக்கிடுவதற்கு துலாம் ராசிக்காரர்கள் நிறைய காலங்களை விரயப்படுத்துவார்கள். அதுக்காக லைப்ரரி போகிறது, புக்கு படிக்கிறது, விக்கிபீடியாவில் தேடுறது, நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உள்ளே வந்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நின்றுக்குருவாங்க, மாறவே மாட்டாங்க. அதனால அந்த நுண்ணறிவை இவர்களுக்கு புதன் கொடுத்து நிறைய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறார். இந்த சரராசிங்கிறதுனால வெளிநாடு போகிறது, இங்கே இருந்துக்கிட்டே வெளியில் தொழில் பண்ணுறது, சாதாரண ஒரு விஷயத்தை கூட ஏற்றுமதி பண்ணி பெரிய லெவலில் பிரம்மாண்டப்படுத்துறது, அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் உருவாக்குறது, தன்னையே ஒரு பிராண்ட் நேமாக மாற்றுறது, இவர் பேரை சொன்னால் தெரியுமியா அப்படின்ற மாதிரி, அது அரசியலிலோ சினிமாவிலோ ஒரு கலைகளிலோ மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக இவர்களுக்கு அந்த சுக்கிரனும் புதனும் வேலை செய்கிறாங்க. நிறைய ஜாதகங்களில் நான் பார்த்துட்டேன், கலைத்துறையில் ஜொலிப்பவர்களுக்கு, கலைத்துறையில் உச்சம் பெற வேண்டுங்கிற ஒரு அமைப்பு இருந்தால், கலைத்துறையில் நீங்கள் சாதிக்கணுங்கிற ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், கலைத்துறையில் காலம் முழுவதும் நீங்கள் உள்ளே வர்றது முக்கியம் இல்லை, அதில் சஸ்டெயின் பண்ணி அப்படி நிற்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதகத்திலே சுக்கிரன் அந்த புதன் இணைவு அவர்களுடைய பார்வை நல்ல அமைப்பில் இருந்தால் துலாம் ராசிக்காரர்கள் மாபெரும் வெற்றியை இந்த சினிமா துறையிலெல்லாம் ஜொலிக்கக்கூடிய ஆட்களை நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் அரசியலிலும் இவர்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படின்றதும் துலா ராசிக்கு உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த புதன் பாக்கியமாக இருக்கிறதுனால பேச்சு கணக்கு போட்டு பேசுறது. இந்த 1947 அப்படிம்பாங்க, இந்த வருடத்திலே இந்த மாதத்தில் எப்படி எவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியும், நாங்கள் துல்லியத்துக்கு தாயா பிறந்த ஆட்கள் அப்படின்ற மாதிரி அந்த துல்லியமான விஷயங்களை ரொம்ப கணக்கு போட்டு வச்சு அதை பாயிண்டாக பேசும்போது சபையில் வந்து ஆடி போயிடுவாங்க, எதிர்க்க இருக்கிறவங்க வாதம் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா ராசி மேலே சனி உச்சம் பெறதுனால, தராசு ராசியாக இருப்பதனால இவர்கள்ட்ட வாதாடி ஜெயிப்பது என்பது துலாம் ராசிக்காரர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு கடினம். ஏன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஒரு பாயிண்ட் சொன்னால் 10 பாயிண்ட் பின்னாடி பேக்ரவுண்டில் வச்சுருப்பாங்க, அப்படியே பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்து சரசரன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால இவர்கள் வந்து அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப தெளிவான ஞானம் இருப்பதனால அந்த புதனும் இவர்கள் சுக்கிரன் இணைந்தவர்கள் கலை அரசியல் அத்துணையிலையும் வெற்றி பெறாங்க. அப்போ அரசியலில் வெற்றி பெறணும்னா சூரியனுடைய தயவும் வேணும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு தொழிலை கஷ்டப்பட்டு உருவாக்கிடுவாங்க, ஒரு டீமை கஷ்டப்பட்டு உருவாக்கிடுவாங்க. தொழிலுக்கும் டீம் வேணும், அரசியலுக்கும் டீம் வேணும், பொது வாழ்க்கைக்கு மக்கள் தொடர்பு நிறைய வேணும்.
மக்கள் தொடர்பை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு 4, 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதியாக வந்து ராசியிலே உச்சம் பெற்றாலும் கூட இந்த ராசி சரராசி என்பதால் ஆளுமை செலுத்தும் பொழுது ஒரு உச்ச பதவியை அடையும் போது, நான் நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துருக்கேன், அவங்க அடுத்த கட்ட பொறுப்புக்கு போகும்போது, அடுத்த கட்ட பதவிக்கு போகும்போது அந்த கட்சி சார்ந்த தலைவர்னாலேயே தண்டிக்கப்படுறது. திடீர்னு உனக்கு மந்திரி பதவி கிடையாது, திடீர்னு உனக்கு சீட்டு கிடையாது, திடீர்னு உனக்கு வந்து பிரச்சனை, உன்னை வந்து கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சிடும், தற்காலிக இடைநீக்கம், அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் கொடுப்பது யாரு என்று பார்த்தால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான். சரி, இப்ப வந்து பொதுவா அரசியல்ல வந்து தோல்வி அப்படின்னா சூரியன் என்ன மாதிரியான பாதிப்பு கொடுக்கும்? அரசியல் தோல்வி, அதிகார தோல்வி, ஆளுமை செலுத்துறதுல தோல்வி, தொழில் தோல்வி, இது எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன், அது சரராசிக்கு 11 பாதகஸ்தானம்னு புலிப்பாணி ஐயா சொல்றார். சூடப்பா சரராசி ஜனித்த பேருக்கு சுகமில்லை லாபாதிபதியினாலே, ஆடப்பா அகமும் பொருளும் நிலமும் சேதம், அப்பனே அரிட்டமடா அரசரால் தோஷம் உண்டு. திடமான திரவியங்கள் செல்வம் கொடுத்தாரே ஆனால் அரிட்டமடா தேரவே மாட்டாங்கிறார். நல்ல செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாம் கொடுத்துட்டாரு சூரியன் அப்படின்னு சொன்னா நீங்க தேர்ந்து மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த சூரியன் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தால், எல்லா அமைப்புகள்லையும் கிடையாது, உங்க ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்துல சூரியன் நல்ல அமைப்புகள்ல இருந்தாருன்னா நல்ல வாய்ப்புகள் உண்டு. சரியான அமைப்புல இல்லை அப்படின்னு சொன்னா அரசரிடம் தண்டனை, அரசர்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் போலீஸு, வம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாம் கொடுத்து தொழிலே ஒரு கட்டத்தில் இழுத்து மூட வேண்டிய நிலையையும், உங்களுக்கு கிடைச்ச பதவி இன்னொருத்தருக்கு உங்கள் கண்ணு முன்னாடி போகிறதையும், நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வச்சுருந்த அந்த சீட்டு இன்னொருத்தர் வாங்கிட்டு போகிறதையும் கண்ணு முன்னாடி பார்த்து கதற வேண்டிய நிர்பந்தத்தை துலாம் ராசிக்கு அந்த சூரியன் ஏற்படுத்துவார். 11 கூடைய லாபாதிபதியே சரத்திற்கு பாதகாதிபதியாக வருவதால் என் ராசியில் வந்து அவர் நீச்சம் படுறாரு, அது நல்ல அமைப்பு தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த சூரியன் வலுவாக உட்காரும் பொழுது மேற்கண்ட பாதிப்புகளை இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். கண்டிப்பா சார். சரி, இப்ப அடுத்தது யார் சார்? அடுத்தது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானை நம்ம சொல்றோம். அவர்கிட்ட தான் எல்லா பொக்கிஷங்களும் இவர்களுக்கு இருக்கு. பரிபூரண ராஜ யோக ஸ்தானாதிபதி சனி பகவான். 10ஆம் குறைக்கு ராசியில உச்சமும் பெறதுனால 4ஆம் இடங்கிற வண்டி, வாகனம், வீடு, ஸ்டேட்டஸ் எல்லாம் சனி பகவான் கொடுத்துறார். சனி பகவான் கொஞ்சம் மெதுவா தாமதமானதாக கொடுப்பார். ஆனா இந்த பூமிக்குள்ள இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், பொக்கிஷங்கள் இவர்களுடைய ஜாதக கட்டத்துக்குள்ள மறைந்து இருக்கும். அதை மட்டும் துளாராசிக்காரர்கள் அப்படி லைட்டா தூண்டி விட்டா, லைட்டா அதற்கான ஆலயங்கள், கோவில்கள், வழிபாடுகள், தான தர்மங்கள் எல்லாம் செய்தோம் என்றால் அந்த சனி பகவான் அப்படியே ஆக்டிவேட் ஆயிடுவார். சனி பகவானுக்கு அப்படியே தொண்டுகள் செய்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா கனகச்சிதமா பிடிக்கும். சனி பிடிக்கிறது தண்டிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சனி பிடிக்கிறது கொடுப்பதற்கும் சனி பகவான்கிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்களை வாங்க முடியும். அந்த அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியம்ல எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, உங்க ஜாதகத்துல சனி எங்க உட்கார்ந்துருக்கிறாரோ அங்கேதான் உங்க பூர்வ புண்ணியம் ஸ்டோர் ஆயிருக்கு. 5 கூடைய சனி பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்க இருக்கிறார், அதை வச்சுதான் உங்க வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றமே அங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சனி பகவான் நிறைய விஷயங்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடமைப்பட்டவராக இருக்கிறார். அந்த சனிக்கான ஸ்தலங்கள், பரிகாரங்கள், வாழ்வியல் முறைகளை அவர்கள் கடைபிடிக்கும் போது மாபெரும் வெற்றியை துலாம் ராசிக்காரர்கள் பெறலாம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்குமா? மற்ற ராசிகளை எல்லாம் சனி எப்படா பிடிச்சி தண்டிப்போம்னு உட்காந்துருப்பார். துலாம் ராசிக்காரர்களை எப்படா பிடிச்சி கொடுப்போம்னு உட்காந்துருப்பார். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சனீஸ்வர பகவான் இருக்கிற பக்கமே நான் போக மாட்டேனாக்கா, அந்த கோயிலுக்கே நான் போக மாட்டேன், அவர் பிடிச்சிக்கிட்டு பாடா படுத்திடுவானா. ஐயா, உங்களுக்கு யோகக்காரகனே சனி பகவான் தான் ஐயா. உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிற கடவுளை விட்டு நீங்க விலகி ஓடிடுவீங்க, கெடுக்க காத்திருக்கிற கடவுள்கிட்ட போய் உட்காந்துருப்பீங்க. அதுதான் தப்பே. நீங்க முறையா உங்க ஜாதகப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய திதிப்படி, உங்களுடைய கரணப்படி உங்களுக்கான ஆலயம் இது, உங்களுக்கு யாரு கொடுக்கிற கடவுள், உங்களை யாரு கெடுக்கிற கடவுள் அப்படின்லாம் அமைப்பு இருக்கு. கடவுள் என்னையா கெடுப்பாரு அப்படின்னா, சில அமைப்புகள்ல சில விஷயங்கள் எதிராகவும் திரும்பிவிடும். அதனாலதான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தை வந்து பார்க்கும்போது நிறைய நுட்பமா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளை ஞானிகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது வந்து நிறைய சூட்சமங்கள் அதுக்குள்ள இருக்கு. அப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையும் பிடிச்சு தண்டிக்கக்கூடிய சனி உங்களுக்கு கொடுக்க வர்றாருன்னு சொன்னா அவரை நீங்க இன்வைட் பண்ற விதமே சூப்பரா இருக்கணும். அவர் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்ய 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 சனி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். யாரும் தடுக்க முடியாதவாறு துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி கொடுத்து கொண்டு இருப்பார். சரி, இப்ப இந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த 3 பேர் யார் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப என்னதான் கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தீமையெல்லாம் செய்யறதுக்கு ஏதாவது கிரகங்கள் இருக்கும். அது யாரு சார்? அவன் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் என்ன பண்ணினாலும் வீட்டுக்குள்ள போனா நிம்மதியும் சுகமும் இல்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்றான். அந்த அடிப்படையில் காலச்சக்கரத்திற்கே 7வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை, உங்களுடைய பார்ட்னர்,
இது அதே மாதிரி உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அவரே உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வர்றார். அப்போ குடும்ப ஸ்தானாதிபதி யாரு? செவ்வாய். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி யாரு? 7ஆம் அதிபதி செவ்வாய். இந்த குடும்ப களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார், எங்க சனி பகவானுடைய வீட்டில். அதே நேரத்தில் துலாம் ராசிக்கு 10வது இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலே நீச்சமும் பெறுகிறார். அப்போ நம்ம ஆட்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா லேபர் வேணும், பார்ட்னர் சந்தோஷமாக இருக்கணும், இவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலே தப்பே நடந்தாலும் கூட பொறுமையோடு அனுசரித்து செல்வார்கள். ஆனால் இருக்கிற கோவத்தையெல்லாம் கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே காட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே பொங்கி எழுவாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியற்ற நிலையிலேயே இருப்பாங்க. பொதுவாகவே செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு ஜாதக கட்டத்தில் இணைந்து இருக்கும் பொழுது அது 2, 5, 7, 11 பாவாதிபதிகளுடைய தொடர்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல் திருமணம். அந்த காதல் திருமண அமைப்பும் கூட ஜாதகத்தை வச்சு தான் நடக்குது. அதில் வந்து உங்களுக்கு ராகு, வேற்று ஜாதி வேற்று பதம், இப்படிலாம் சில அமைப்புகள் இருக்குது. அப்படி ஆரம்பத்திலே தேனாக காதலித்த துலாம் ராசிக்காரர்கள் கல்யாணம்னு வந்ததுக்கப்புறம் பிரச்சனையாகி வீட்டுக்குள்ளே உட்கார்றதுக்கு காரணமே இந்த செவ்வாய் தாம்மா. அந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு எங்கேயாவது சுய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கணும். ராகு, கேது, சனி இப்படி தொடர்புல பார்வையில், தொடர்புனா சேர்ந்து இருக்கிறது, பார்வையில் இருக்கிறது, 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தொடர்புல இருக்கிறது. ஏன்னா துலாத்துக்கு ஒரு கொடுப்பனை பாருங்க, ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனே அஷ்டமாதிபதியாக வருவார், 8ஆம் அதிபதியாக வர, 8ஆம் இடத்திற்கு 6ஆம் அதிபதியாக வர. இதுக்கு பேர் வந்து சஷ்டாஷ்டகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலே காதலித்து பின் காதலித்த பின்பு கவலையோடு வாழக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த கவலையை நீக்கக்கூடிய அருமருந்து தான் இந்த செவ்வாய்க்கான பரிகாரம். அந்த மாதிரி ஸ்தலங்கள் எல்லாம் தான தர்மங்களை செய்யும்போது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும், சந்தோஷம் இருக்கும் குடும்பத்துல. சரி, இப்ப யாரு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தீமை செய்யறாங்க, இவங்க கிட்ட இருந்து எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. இப்ப என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 3 பேர் அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களை பத்தி பேசணும். அவங்க 3 பேரையும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தினசரி வாழ்க்கையில அன்றாடம் நம்ம செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்ன சார்? முதல்ல இவங்க வந்து தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்காம வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி இருந்து அந்த செல்வம் இவர்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு குடும்பத்துல அசையா சொத்துக்களா பலன் தரணும் அப்படின்னு சொன்னா யோக கிரகங்களை பலப்படுத்துவதற்கு முன்னதாக கெடுதல் தரக்கூடிய, நான் சொன்னேன் இல்லையா, காதல் திருமணம் பண்ணி கூட கவலையோட வாழ்றது, அல்லது 10 பொருத்தம் பார்த்து திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமும் பஞ்சாயத்துல போய் நிற்கிறது, இது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதற்கு அந்த பங்குனி உத்தர திருநாள், அது பாருங்க, தெய்வ திருமணங்கள் எல்லாம் அந்த பங்குனி உத்தரம் தான். முருகப்பெருமானுடைய அந்த அமைப்பு, அதே போல ரதி மன்மதன் அவருடைய திருமண அமைப்பு, லக்ஷ்மி தேவியினுடைய அமைப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பங்குனி உத்தரம் தான். அது வந்து முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அந்த நாளில் துலாம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்வது செவ்வாயினுடைய தாக்கத்தை இவர்களுக்கு நிச்சயமாக குறைத்து கொடுக்கும். திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபாடு செய்ய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொதுவாக ஆயுதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும், சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது, பிரச்சனைகள் உண்டாகிறது, இப்படிலாம் இருக்கிறதுனால அந்த கிழமைகளில் முருகனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இவர்களுக்கு பெரிய பாதிப்புகளிலிருந்து விடுதலையை கொடுக்கும். அடுத்து யோக கிரகங்கள், இது பாருங்க, முதல்ல சனி பகவான், அவர் தான் வந்து பரிபூரண ராஜ யோக ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சிலர் துளாராசிக்காரர்கள் சொல்லுவதை பார்க்கும்போது சனி திசை நடக்குது, ஆனால் சனி திசையை நான் பார்க்கும்போது சுய புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க. அல்லது சனி பகவான் பிற்காலத்திலே பலன் தருவார், திசையினுடைய கடைசி ஆரம்பத்தில் நிறைய சோதிச்சுட்டு கடைசியில் பலன் தருவார் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது எனக்கு ஆரம்பத்தில் நிறையா கொடுத்தாரு, செகண்ட் பார்ட்டில் உட்காந்துருக்கேன், பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் லக்னம் எதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ மேஷ லக்னம், சிம்ம லக்னம்னு அமைப்பு இருக்கும் இல்லையா, அந்த லக்னத்திற்கு சனி என்னவா இருக்கிறார், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜாதகப்படி ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறதுனால இந்த சனி பகவானுடைய கடுமை உங்களுக்கு குறையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல போய் வழிபாடு செய்ய வேண்டியது விநாயக பெருமான். அந்த சனி பகவானுடைய ஒரு ஆதிக்கம் நல்லதை உங்களுக்கு பண்ணுறதுக்கு சனிக்கே வந்து எண்ணெய் வஸ்துக்களை நம்ம சொல்கிறோம். விநாயக பெருமானுக்கு எண்ணெயினால் நல்ல அபிஷேகம் செய்து சனிக்கிழமை அன்னைக்கு போய் அவருக்கு சர்க்கரை பொங்கல், ஏன்னா சுக்கிரனாலே நல்ல ஒரு வாசனை, ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு ஒரு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைத்து அதுலேயும் வாழை இலையில் படைகள் செய்து, அது எப்படி பாருங்க, புதனுடைய அம்சமாக அந்த 9 கூடிய பாக்கியாதிபதியாக வர்றதுனால படைகள் வைத்து நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது, அதுலேயும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி குருவாக வர்றாரு. அந்த 6, 3 கூடிய குரு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலே உச்சம் பெறுவதால் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாருக்கு கூட
இதை செய்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் கொடுப்பது. அதே போல் நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விநாயகர் கோவிலில் அந்த மாதிரி வச்சு கொடுக்கறது துலாத்திற்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த விநாயகருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து, நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து, புது வஸ்திரம் சாற்றி அவருக்கு அப்படியே திலகம் வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் பொங்கல் வைத்து பாருங்கள். அவர் உங்களோட அப்படியே ராஜகலையோடு நின்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பேசுவார் விநாயக பெருமான். இது சனி பகவானுக்கு அற்புதமான ஸ்தலம். அடுத்து வந்து புதன். இந்த ராசிக்கு புதன் வந்து 12 குடையவர். அயன சயன தூக்கம் நித்திரை எல்லாத்தையும் சொல்லக்கூடியவரும் புதன் தான். பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் தென்றல் காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இனிமையான இசை கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உட்கார்ந்த இடத்துல அம்சமாக தூங்கக்கூடிய ஆட்கள் துலாம் ராசிக்காரர்கள். அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு அப்படி குழந்தை போல ஒரு குட்டி தூக்கம் தூங்குவதிலே துலாம் ராசிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் என்றே சொல்லலாம். அப்படி அந்த புதன் வந்து இவர்களுக்கு அப்போயெல்லாம் நிறைய விஷயங்களை கொடுப்பார். அதனால் மெல்லிய இசை எப்பயுமே வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் துலாம் ராசிக்கு. கனகதரா ஸ்தோத்திரம் கேட்டு வருவது, துர்க்கையினுடைய வழிபாடுகளை செய்து வருவது. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே சுவாதி இருக்குது. அப்போ சுவாதி வந்து ராகு பகவானுடைய அம்சம். ராகுவிற்கு துர்க்கையை நம்ம அம்சமாக சொல்கிறோம். துர்க்கையினுடைய பாடல்களை எல்லாம் கேட்டு வருவது. புதன்னா எழுத்து, பாட்டு, கவிதை இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் கேட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை உங்கள் வீட்டிலே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சரி, இப்ப சுக்கிர பகவானுக்கு ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அந்த சுக்கிரனுடைய அம்சமே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை தாமரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கஞ்சனூரில் சுக்கிர பகவானுடைய ஸ்தலத்துக்கு போய் வெண்தாமரை சாற்றி துலாம் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யலாம். அதே போல் சுக்கிரனாலே கலைகள், அந்த கலை சம்பந்தப்பட்ட பொருள்கள். அப்போ வீணையோடு இருக்கக்கூடிய சரஸ்வதி கலைவாணியினுடைய படத்தை உங்கள் பூஜை அறையிலே தவறாமல் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் பழைய ஓவியங்கள், சித்திரங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு பளிச்சுன்னு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு துலாத்துக்கு ரொம்ப பிடிக்குது. அதையெல்லாம் உங்கள் வரவேற்பு அறையில் இடம்பெற செய்வது துலாம் ராசிக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு மனநிலை உண்டாகிட்டே இருக்கும். பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் மரத்திலே செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவது, மரபீரோ, இந்த மரக்கட்டில், இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் போது நல்ல செல்வ வளங்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் உருவாக்கி கொடுக்கிறார். இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த 3 பேருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது எந்த கோவில்? நிச்சயமா தசை வரலைனாலும் எல்லா கிரகங்களுமே புத்திகளாக உள்ள வருவார்கள். அந்த புத்தி வரும்போது உங்களுக்கு அதுலேயும் இந்த துலாத்தில் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ராகு குரு முடிச்சோடனே சனி திசை உங்களுக்கு வந்துடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராகு குரு சனி திசை ஒரு பகுதியில் வந்துடும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை சனி திசை புதன் திசைன்னு வந்துடும். அப்போது யோகாதிபதிகளுடைய திசைகளெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய கொடுப்பனையும் உங்கள் அமைப்பிலே உண்டு. உங்கள் லக்னத்திற்கு யோகராக இருக்கும்போது இந்த கோவில் எடுக்கிறது இன்னும் சிறப்பு. எத்தனையோ இருக்குது. இப்போ சொல்லும்போது புதனுக்கு பகவானுக்கு நிறைய ஆலயங்கள், சனி பகவானுக்கு நிறைய ஆலயங்கள், சுக்கிரனுக்கு நிறைய ஆலயங்கள். அது உங்கள் ஜாதகம் சொல்லும். அந்த கட்டத்துக்குள்ள இந்த கிரகம் வந்து இந்த கிரகத்தினால பார்க்கப்படுது. இப்போ ஒரே கிரகத்தை ஒரு 3 கிரகம் பார்க்குதுமா, எப்படி கோவில் எடுக்கிறது? இப்போ புதன் பகவான் இருக்கிறார். புதன் பகவானை ஒரு பக்கம் கேதுவும் பார்க்குறாரு, ஒரு பக்கத்தில் குருவும் பார்க்குறாரு, ஒரு பக்கம் சனீஸ்வரனும் பார்க்குறாரு. புதன் ஒரு நிலையில் ஒரு டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ இதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு கோவில் எடுக்கலாம். எப்படி சொல்ல முடியும்? அது உங்கள் லக்னத்திற்கு சரியான அமைப்பில் இருக்காங்கிறதையும் பார்க்கணும். இவ்வளவு வேலை இருக்குது. அதனால பொதுவான ஒரு கோவிலை நான் இப்போ சொல்கிறேன். மற்றபடி சுய ஜாதகம் என்பதே உங்களுக்கான ஆலயத்தை தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் நான் ரொம்ப பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடமா ரிஷபம் தான் வருது. நந்தி தேவரை நம்ம அம்சமாக சொல்கிறோம். அந்த ரிஷபத்திற்கு 6ஆம் இடமா துலாம் வருது. அப்படி பார்க்கும்போது அந்த திருப்பனந்தாள் அப்படின்ற இடத்துல ஒரு அற்புதமான ஸ்தலம், கும்பகோணம் பக்கத்தில் அம்மையும் அப்பனும் நந்தி மேல் எழுந்தருளக்கூடிய அற்புதமான ஸ்தலம். துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அவசியம் அந்த கோவிலுக்கு போய் அம்மையப்பனை தரிசனம் செய்து வர வேண்டும். அதில் போகிற நாள் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, பிரதோஷமும் வெள்ளிக்கிழமையும் கலந்த நேரமாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் சிறப்பு. இதுக்குள்ளெல்லாம் ஒரு சூட்சமம் இருக்குது. போயிட்டு வந்தால் அங்கே போய் உட்கார்ந்து வழிபாடு செய்தால் அம்பிகையினுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் பூரணமாக பெற்று நவநிதிகளையும் செல்வங்களையும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கிறதுக்கு அவங்களுடைய அருள் நிச்சயமாக துணை இருக்கும். இப்போ நிறைய விஷயம் துலாம் ராசிக்காக பேசணும் சார். துலாம் ராசிக்காரங்க இந்தந்த விஷயங்கள்ல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம்? பொதுவாக நான் சொல்றது குடும்பம். அதான் வெளியில கோபத்தை காட்டாம வீட்டுக்குள்ள வந்து கோபத்தை காட்டுறது. அதே மாதிரி ஆடம்பரமான பொருட்களை நிறைய தேவைக்கு அதிகமாக வாங்கி சேர்ப்பது. இதெல்லாம் துலாம் ராசி கொஞ்சம் எதிர்கால திட்டங்களை துல்லியமான ஒரு ராசியாக இருந்தாலும் கூட கவனித்து செயல்படுவது நல்லது. ஏன்னா தனகாரகனே 6க்கு அதிபதியாக வர்றதுனால சில நேரங்களில் உங்களை கடனில் மாட்ட வச்சு தேவகுரு அசுரகுருவை தொந்தரவு செய்வார். சரி, இப்போ வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம், அதிர்ஷ்டமான எண்கள்னா அது என்ன? நிச்சயமா வெள்ளை மனசுக்கு சொந்தக்கார துலாம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளை ரொம்ப பிடிக்குது. ஒயிட் அப்படின்றது ரொம்ப அவங்களுக்கு அற்புதமான நிறம்.
அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக கருப்பும் பிடிக்குது ஐயா அப்படின்னா பொதுவாகவே இந்த கருப்பு வெள்ளையில் ஒரு காம்பினேஷன் அற்புதமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட அந்த கருப்பு வெள்ளையை அணிவதற்கு அந்த துலாத்திலே சனி உச்சம் பெறுவது கூட ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். வெண்மையான அந்த சுக்கிரனுடைய வீட்டிலே கருப்பு நிறம் கொண்ட நீல நிறம் கொண்ட அந்த சனி பகவான் உச்சம் பெறுகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கார்மேக கண்ணனை மிகவும் பிடிக்கும், கிருஷ்ண பரமாத்மாவை மிகவும் பிடிக்கும். அதே போல் அந்த நீல நிறம் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும், சாம்பல் நிறம் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும், அந்த புதனுக்குரிய பச்சை நிறமும் இவர்களுக்கு பிடிக்கும். மஞ்சளை கண்டு கொஞ்சம் இவர்கள் யோசிப்பார்கள். அதே நேரத்திலே அந்த மங்களகரமான மஞ்சள் கூட உங்கள் லக்னம் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் எனக்கு ஒரு மொபைல் எண் இந்த மாதிரி இருந்தால் நல்லது, வண்டி எண் இந்த மாதிரி இருந்தால் நல்லது அப்படின்னு பேர். சாதாரணமாக மனிதர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் கூட ஒரு விஐபி விவிஐபி அந்தஸ்து பெறுவது, அவங்களுக்கு தேர்வு பண்ணக்கூடிய வாகன எண்ணின் மூலியமாக மிகப்பெரிய மாற்றங்களை பெறலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் எண்கள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அப்படி துலாம் ராசிக்காரர்கள் 6வது எண் சுக்கிரனுக்குரிய 6 இந்த எண்ணை பயன்படுத்தும் போது நிறைய அரசியல் தலைவர்கள், நிறைய வெற்றியாளர்கள், நிறைய சாதனையாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 6வது எண்ணை உபயோகப்படுத்தியவர்களாக இருப்பார்கள். இந்த 9 அப்படின்றதும் முக்கியமான எண்ணாக இருந்தாலும் கூட துலாத்திற்கு 2, 7 செவ்வாய் ஒரு பாவ கிரகம் மாரகாதிபதி என்ற அந்தஸ்தை பெறுவதால் அடிக்கடி உங்களை விபத்துகளிலே சிக்க வைப்பது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கமாக இருக்கிறது. எனவே செல்வ வளம் பெறுவதற்கு நீங்கள் 6 என்ற எண்ணை பயன்படுத்துவது, செகண்ட் ஆப்ஷனாக 5 என்ற எண்ணை பயன்படுத்துவது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கான நிறைய விஷயங்களை நீங்க எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த விஷயங்களுக்கும் நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. தினமலர் ஆன்மீக மலரை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்ததுக்காக தினமலர் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE.